சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இன்னைக்கு மீன் அடிக்க வந்திருக்கோம். நேற்று நைட்டு வலை விட்டோம் பார்த்துக்கோங்க. வலை விடும்போது எடுக்க முடியல வீடியோ. ஏன்னா நைட்டு போல தான் நாங்கள் வலை விட்டோம். அதனால தான் இப்போ எடுக்க வந்திருக்கிறோம். எடுக்க எவ்வளோ மீன் இருக்குன்னு பார்ப்போமா? நாங்கள் போவோம். நான் இட்லி பட்டேன் 3 வரை தான் போய்கிட்டு இருக்கோம் மீன் எடுக்கிறதுக்கு. தண்ணி வலை தான் கட்டியிருந்தோம். கொஞ்சம் கேன் தூண்டியும் போட்டிருந்தோம். கேன் தூண்டியில் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மீன் ஒன்றும் நிறையவே கிடைக்கல. ஆனாலும் போய்கிட்டு தான் இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஓரளவுக்கு கிடச்சிச்சு, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்குள்ள இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ ஆனால் இருக்குன்னு. அவனு அடிச்சுட்டு நினைக்கிறேன். இல்லை பார்த்து விடுவாங்க போய் கேமராமேன் நேற்று இவன் தானே கலந்து முடியாம கலந்துட்டு இருந்தேன் ரத்தம். நீ துண்டா தெரிஞ்சாப்ளா சட்டியோட தயோலி தட்டியா தெரியும். மங்கள கம்மியாக அப்புறம் பச்சி போல நாங்கள் பிடிச்சிருக்கோம். எங்கள் ஊர் சாத்தினேரி இடத்த பாருங்க. சாத்தினேரியா வளர்த்துட்டுறாங்க. என்ன அடங்க எங்கெல்லாம் போகிறாங்க பார்த்து கட் பண்ண வீடியோ இங்கே ஆருங்க ஐயோ வருங்க. நைட்டே மாட்டிருக்கு மணிக்கு இங்கே வா சாப்பிட பண்ண போட்டேன். இங்கே வா பண்ணேன். இங்கே வாருங்க சைஸா கை எவ்வளோ இருக்கு. வந்தாட்ட வருங்க அது போடு இல்லைன்ட்டானுங்க. ஐவி அம்மா சொல்லிட்டான். நீங்கள் தர விடுங்க நீங்கள். அழகா கோத்து போடலாம். அப்படி வீடியோ எடுத்து வரவா? சார்ஜ் வேற இல்லை. கிட்டவா முடிச்சுக்கோடா. இல்லை நல்லா அடிக்க வளர்க்க கம்மலா தெரியல கலைப்பமான இல்லை இருந்து இறந்து தெரியும். கரெக்ட் வந்து செய்யிட்டு இது மட்டும் சொல்லுங்க. மேலே தண்ணி தைக்கிறாதாடா. இப்படி ஓடுது இல்லை சில பேர் தான் மாட்டிருக்கு. எங்கள் ஊரில் பண்ணா மீன் இதை வந்து ஒரு குட்டி தான். என்ன குமார் வீட்டுக்கு அப்போ ஒரு ஆள் கட்டானா அப்படியே கொண்டு ஒன்னே ஒன்று கட்டாரு. அது போ அளவுக்கு வர அங்கே இருக்க கணக்கு இங்கிற மாட்டேங்குது. தண்ணி கூடின மாதிரி இருக்கு. ரெண்டு பெருசாக இருந்துச்சாக்கா வாங்க பார்ப்போம். அக்குவோம் பாருங்க. ஒரு ஆள் மாட்டிருக்கு நைட்டு. சின்ன ஒரு ஆள். இங்கே யார் சாப்பிட்ருக்காதில்ல, யார் இருந்துருக்கா பார்த்தில்ல, யார் வந்து கிடக்கா பாருங்க. ஆமாம் ஒட்டாம சுற்றி கிடக்கு நார்வு.
அடிங்க விரால் அடிங்க போது தமிழ் அடா குருவி அடிக்கனே குருவியெல்லாம் போய் அடிக்கும் மேலே இந்த புட்டா இருக்கு என்ன அதிசயம் சாவுதா ஒரு நாள் நெஞ்சு வந்து சாவு போகிறா என் கண்ணால் பார்க்க போகிறேன் பாடை கேட்டால் விரால் மீன் மாலை தான் போடணும் உனக்கு இந்த வீட்டு போகும்போது இந்த இதை கட்டுவாங்க தரமனே பூ மூர்க்கா தரம் கட்டுவாங்களே ஒன்று வந்து ஃப்ராக்கை கட்டி ஏன்னா ஆமையை கொண்டு வைக்கவா ஆமாம் ஆமையை கொண்டு போகக்கூடாது ஆ கொண்டு வைக்க போயா சீ ஏதாவது தூக்கி பறக்க விடுங்க கொல்லுங்க பண்ணி தான் கேட்டா குழம்பு கேட்டா குழம்பு கேட்டாங்க கயத்தோட கிடக்குது அதுக்கு இதாகிட்டு லவ் பிரேக்கர் கொஞ்சம் லவர்ஸ் வந்து மாட்டிக்கிட்டாக்கா நேற்று லவர்ஸ் தான் ஆமாம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் லவ்வர் ஸ்டே சூப்பர் ஸ்டேக்கிங்க நான் நேற்று கிறிஸ்டே அந்த காணப்பாரில் எப்படி நிற்கிது ஒரு சைடாப்பில் எல்லா காணும் அப்படி தான் நிற்கி மீன் இருக்கணும்ல அதான் எனக்கு தெரியல மீன் இழுத்து போட்டு நிற்கி திருப்பி வரும் ஆமாம் என்ன கட் பண்ணி அது என்ன இப்படி கிடக்கு விரைச்சி போய் மயிடு வராம செத்தாய மொத்தம் ஆன்மன்ட்டா ஆன்மன்ல தான் இருக்கு சங்கு உதவல ஈரம்பல அது விரால் கிடையாது விரால்ல ஈரம்பல செத்து கிடக்கலாது வீடியோ இல்லை ஆன் பண்ணு விரால் ரெடி எடுத்துட்டேன் அங்கே ஒரு மீன் வருங்க விரால் எவ்வளோ பேர் விரால் நேரத்தையும் மாட்டிருக்கு உங்களுக்கு பாருங்க ஆமாம் அட்லி இதை பாருங்க தின்னு தள்ளிருக்கு அண்ணன் ஒன்று கிடக்கு பாரு எல்லாம் விராலா செத்து கிடக்கு சியா வாங்க பாப்பா அடுத்தடுத்து சைஸை பார்த்தால எவ்வளோ பேர் சைஸுன்னு நல்ல சைஸான ஒரு விரால் தான் இது வளர்ப்பு விரால் நாட்டு விரால் கிடையாது இது இப்போ ஜெய்சாண்டிக்காக எடை போடுவோம் நைட்டே மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மீன் சைஸ் தெரியுதா உங்களுக்கு சரியான சைஸு என் கை நீளம் இருக்குது சைஸு நல்ல சரியான சைஸு 1.5 கிலோக்கு மேலே இருக்கும் இந்த மீன் இருக்குங்களா சரி அடுத்தடுத்து வாங்க பார்ப்போம் ஒரு விளால் மாடிச்சுன்னு போதும் வலையை வைக்கிறோம் இங்கே ஆறு எப்படி இடங்கு வலை மொத்த வலையும் சுற்றிருக்கா இருக்கு ஆமாம் தின்றுருக்கு சரியான சைஸாக உள்ள மீன் இந்த ஆமை தொல்லை மட்டும்தான் இங்கே ரொம்ப இதாக இருக்குது வலை கட்டும் போது நீங்கள் எடுத்து காமிக்கணும் இங்கே பாருங்க 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும் இது கேன் பண்ணி போடும் கேன் பண்ணி போடும் எங்கிட்டக்கா எப்படி நாடியில் போட்டு என்னண்ணே எவ்வளோ பெரிய அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் இறையாக தான் தின்னுட்டு போயிருக்காக எதிர்பார்த்தோம்
எப்படி வேலைக்கு பதில் மீன் வருதுல்ல ஆமாம் வந்தாலே இப்படி தான் அங்கே போகலாம் எங்களா அங்கே நாங்கள் போட்டிருக்கோம். சரி அங்கே ஒரு வராள் சரியான வராள். கரும்பி இருக்காங்க அடிச்சிச்சுடா மீன் வந்தாலே வள போகிறாங்க வரானே. என்ன செய்யா ரைட்டு என்னெல்லாமோ மாட்டிருக்குமோ. இட்டாயிட்டு ஆ எப்படி தெரியும் சொல்லு ஏய் டெய்லி சுட்டு அடிச்சா 8 மணியா இதை விட சொல்லுன்னு அடிச்சா 12 இன்னும் சாமி எத்தனை மணி நேரம் பார்க்க தெரியும். மழை நேரத்தில் மட்டும் பார்க்க தெரியாது. அது பார்க்க தெரியும். சரியான ஒன்றை பெஞ்சா 2 மணி பெஞ்சா 7 மணி. சரி நம்பர் 66677. மக்களே விரால் வேணுமா இங்கே வரணும். விரால் அருமையான விரால் மண்டை. ஆமாம் தின்னுட்டு போனதை மிச்சம் இதுதான். சுட்டி சாப்பிட்டீங்கன்னா சுண்ணாம்பு கூட முடியாது. இருக்கு இதுதான் மிச்சம். அப்படி தான் அடிக்கும். ஈரா போகுது இதில் போங்கல இது வரும் பரவாயில்ல. சுத்தமான பண்ணா இங்கிட்டு பார்த்தா கலந்து போட்டேன். ஹாண்டோ சாக்கெட்டு கலந்து கலந்துங்களா மீன் அங்கே மாட்டிருக்குங்களா வலை காக்கலாம் நடக்கும். தள்ளி வாங்க தள்ளி வேணா வலை கிடக்கணும். ஐயா நம்மளால பட்டா தள்ளி வரணும் வீட்ல தாண்டியோ தாண்டி வாங்க. என்னப்பா இது 1 மணி நேரம் ஆகுது கார் சரியாக பண்ண மாட்டாங்க. மாங்காய் வாசனை அடிக்கிறதுக்கு மேலே வந்துருக்கோம். வெங்காய் என்னென்ன இது காத்துருடா எப்படிலாம் அக்கா வர வந்து அண்ணன் எத்தனை பேர் தான் பிடிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் என்னென்ன கலத்து பழக்கம். நாங்கள் அப்படி இல்லை. எங்க உள்ள ஒரு மீன் துள்ளுது. சீக்கிரம் காத்துடா. ஏடா வீடியோ எடுத்து எவ்வளோ இருக்குதா. மீனத்தில் 2 மீன் ஆனால் ஒரு மீன் மாட்டு அந்த மீன் எடுக்கணும். அந்த மீன் எடுக்கணும். அந்த ஒரு மீன் எடுக்கணும். 2 3 ஆமை கிடக்கு. அந்த ஆமையை கலத்தி விட்டு வலையை எடுத்து விட்டு இப்போ இன்னொரு திருப்பி வரணும். பிறகு வந்து எடுப்போனா வலை எடுத்துடுதா வலை எடுத்துடுதா வலை அங்கே வா
அங்கே போ வேக எடுத்துடும் அதில் மீனை கலத்திட்டு அந்த வலை சரிப்படுத்தி கொடுத்தோம் நாங்கள். எப்படி புரியல? அதில் ஒரு மீன் மீன் வருதா? நல்ல சைஸ் மீனாக தான் கிடக்கு, ஆனால் குறைவாக இருக்குது. நிறைய மாட்ட மாட்டேங்குது. நேற்று வலை கட்டும் போது வீடியோ எடுத்தோம், அதுக்கு இருட்டில் தான் கட்டணும் வலையா, அதான் எடுக்க முடியல வீடியோ. இல்லைன்னா செம்ம ஃபன்னாக இருந்தது. பாருங்க இருக்கு மொத்த மீன் நான் வெளியே போய் கட்டுறேன்னா எடுத்த மீன் அப்புறம் இருங்க வலையை சரிப்படுத்தி விட்டு போவோண்ணா. எப்பமா மாட்டிச்சு வலை சரிப்படுத்தி மாட்டிருக்கு. இதில் பாரு பாருங்களா மீன் குளம் வந்துருக்கோம். அங்கே வச்சு வீடு எடுக்க முடியல, கேமராவில் வந்து சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சார்ஜ் போட்டு வந்து மீன் பிடிச்சிருக்கோம். தரல இன்னைக்கு வலையில் மாட்டின மீன் இவ்வளோ தான். வலையில் மாட்டின மீன் மொத்தமே இன்றைக்கி இவ்வளோ தான். ஓகே தானே, இவ்வளோ மாட்டிருக்கு. இது இப்போ கழுவுறோம், கட்டிங் தான். கட்டிங் இன்னைக்கு ஸ்ப்ரே. சரி, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், டாட்டா, see you.